நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டு கோல்டு ப்ரௌனாக வரணுன்னா ரொம்ப ப்ரௌனாக வேண்டாம், ஒரு அளவுக்கு ப்ரௌனாக வந்தால் போதும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி மட்டும் பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு போயிடும். நல்லா புரியணும். பக்கத்துலேயே நின்று நீங்கள் பிரட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பட்டாணி கொஞ்சம் உப்பு போட்டுருக்கும். நல்லா ஊற போட்டாக்கா சீக்கிரம் வாய்க்கிறாங்க. 2 பாக்கெட்டு பட்டாணி நீங்கள் போடணும். நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துடணும். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே ஐயில் வச்சு தான் பண்ணுறோம். ஒரு அளவுக்கு மாறிடுச்சிங்களா? ஏன்னா கிட்டிக்கிட்டே இருக்கிறோம்ல, அதனால் ஐயில் வச்சு பண்ணுறோம். பச்சை மிளகா கீரின பச்சை மிளகா அடி பாருங்க, 4 பச்சை மிளகா கீரி அடியே பிடிக்கல பாருங்கள். போட்டுட்டு அதையும் நம்ம சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே இப்படியே நவுந்துடக்கூடாது. கிண்டுறதை மட்டும் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. அது கூட கருவேப்பிலை, உங்களுக்கு தேவையான கருவேப்பிலையை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கணும். அந்த கருவேப்பிலை போடும்போது மனம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடியே பிடிக்கல. ஒரு 100 கிராம் அடியே பிடிக்கல. கொஞ்சம் டைம் நம்ம விட்டோம்னா அடி பிடிச்சிடும். அதனால் பக்கத்துலேயே இருக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே இருக்கணும். அதிகமாக போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வந்துடும். நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அளவாக 100லேருந்து 125 கிராம் போட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனுடைய ஸ்மெல்லு, அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம்